பரீட்சித்து மன்னர் மாண்ட வரலாற்றை கூறிய பின் உதங்கர் ஜனமே ஜயனை நோக்கி, மன்னனே, உன் தந்தையை கொன்ற தக்ஷகன் முதலான பாம்புகள் அழியும்படியான சர்ப்ப யாகத்தை இனி மேலாவது செய்வாயாக என்று கூற, ஜனமே ஜயனும் சர்ப்ப யாகத்தை தன் மனைவி வபுட்டையுடன் இருந்து தொடங்கலானான். வியாச முனிவர் முதலானோர் அங்கு வந்து உரிய மந்திரங்களையோதி மிகுதியான சமிதுக்களைச் சேர்த்து அக்கினியை பெருமளவில் மேலிடச் செய்தனர். அதனால் நாகங்கள் எல்லாம் யாக நெருப்பில் விழுந்து எரிந்தன. இதனைக் கண்டு தக்ஷகன் மனங்கலங்கி இந்திரனைச் சரணடைந்தான். இந்திரனும் தக்ஷகனுக்கு அபயம் அளித்து தன்னிடத்தில் பாதுகாப்பாக இருக்கும்படி செய்தான். ஓதப்பட்ட மந்திரமானது வாசுகியை மூண்டரிக்கின்ற யாகத்தீயை நோக்கி இழுக்க அவன் தன் தாய் கத்ருவிடம் சரணடைந்தான். உடனே அவள் தன் மகள் ஜரத்காருவை அழைத்து, உன் மகன் ஆஸ்திகன் நடந்து யாக சாலைக்கு வருவானாயின் நாகங்கள் பிழைக்கும் என்று கூறினாள். தாயின் சொல்படி ஜரத்காரு தன் மைந்தன் ஆத்திகனை யாகசாலைக்கு அழைத்து வந்தாள். தன் தங்கை மகனை கண்ட வாசுகி தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் நேரவிருக்கும் ஆபத்தைச் சொல்லி தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆசிகனும் தன் மாமன் கோரிக்கையை ஏற்று மாதவர்கள் புடை சூழ ஜனமே ஜயனை அடைந்தான். அர்ச்சுனனை விட உயர்ந்தவன். ஆசிகனைக் கண்டவுடன் ஜனமே ஜயன் எதிர்கொண்டு வரவேற்று ஆசனத்தில் இருத்தி வணங்கினான். அப்பொழுது ஆசிகன், மனம் வீசுகின்ற மாலை அணிந்த மன்னனே, உன்னுடைய பெருமைகளை எடுத்துக் கூறுவதற்கு நான் முகநாளும் இயலாது. உன் தந்தை பரீட்சித்து மரணமடைய காரணமாக இருந்த தக்ஷகன் செய்த பெருங்குற்றத்திற்காக அவன் குலத்தைச் சேர்ந்த நாகங்கள் எல்லாம் இறந்து போகும்படி சர்ப்பயாகம் செய்து உன் பகைமையை தணித்துக் கொண்டாய். குருக்ஷேத்திர போரில் பதில் 3ஆம் நாள் அர்ச்சுனன் தன் மகனும் உன் பாட்டனுமாகிய அபிமன்யுவைச் சூழ்ச்சியினால் கொன்ற சயத்திரதனே மறுநாள் சக்கர படையை அகற்றி பகலவனை வெளியே தெரியச் செய்த கண்ணன் சூழ்ச்சியினால் தன் அம்பினால் கொன்று தன் பகையை தீர்த்து கொண்டான். அத்தகைய சூழ்ச்சி எதுவும் புரியாமல் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சர்ப்பயாகம் செய்து நாகங்களை வீழ்த்தி உன் பகையை தீர்த்து கொண்டாய். எனவே உன் பாட்டன் தந்தையராகிய கொள்ளு பாட்டன் அர்ச்சுனனை விட உயர்ந்தவன் ஆனாய். நீ ஒப்பற்ற தவத்தைச் செய்துள்ளாய். கலியினால் ஏற்படும் தீமைகளை எல்லாம் அகற்றி ஒரு வெண்குடை கீழ் செங்கோலாட்சி செலுத்திய தருமபுத்திரரின் குலத்தில் தவ பயனால் தோன்றினவனே, நான் விரும்புகின்ற ஒரு வரத்தை எனக்கு அருள வேண்டும் என்று ஜனமே ஜயனை பலவாறு புகழ்ந்து கேட்டார். யாகத்தை நிறுத்துகிறேன். புகழுரைக்கு மசியாதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? அதனால் ஜனமே ஜயன் ஆசிகரிடம், வேதங்களில் வல்ல முனிவரே, நீர் எது கேட்டாலும் தருகின்றேன் கேளும் என்றான். அதைக் கேட்ட ஆஸ்திக மாமுனிவர், மன்னவனே, அக்கினி கொண்டு செய்யும் இந்த யாகத்தில் மாய்ந்து போனவர்கள் தவிர மற்றவர்கள் உயிரோடு வாழும்படியாகச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனைக் கேட்ட ஜனமே ஜயன் அவர் கோரிக்கையை ஏற்று இதுவரையில் இறக்காத நாகங்கள் உயிரோடு வாழும்படியாக இந்த யாகத்தை இப்போதே நிறுத்துகின்றேன் என்று கூறினான். ஆஸ்திகரும் மனமகிழ்ந்து மன்னனை வாழ்த்தினார். என்றாலும் யாகத்தை நடத்தும் முனிவர்கள் முன்னமேயே கொழுந்து விட்டு எரிகின்ற யாகத்தில் நெய்யை ஊற்றி உச்சரித்த மந்திரத்தின் காரணமாக தக்ஷகன் முதலாய நாகங்களை அம்மந்திரத்தின் சக்தியானது யாகத்தீயை நோக்கி இழுத்து வரலாயிற்று. உடனே தக்ஷகன் இந்திரன் சிம்மாசனத்தை பற்றிக் கொள்ள அந்த இந்திர சிம்மாசனத்தோடு தக்ஷகனும் இந்திரனும் யாகத்தை நோக்கி விழலானார்கள். ஆனால் அதற்குள் அக்கினி கொண்டு செய்த யாகத்தை நிறுத்தவே அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். நெற்பொறி, சமிது, நெய் முதலியவற்றை ஆகுதிகளாகச் சொரிந்து ஜனமே ஜயன் கட்டளைப்படி அந்தணர்கள் யாகத்தை முடிவுறச் செய்தனர். பின்னர் முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் குடிமக்களுக்கும் தானம் செய்து ஜனமே ஜயன் அவர்களின் நல்வாழ்த்தினை பெற்றான். ஆஸ்திகரும் மன்னனை வெகுவாக பாராட்டினார். தன் மாமன்களுடைய துன்பத்தையெல்லாம் போக்கிய ஆஸ்திகர் அவர்களிடம், இந்த உலகத்தில் அந்தணர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் தெளிந்த சிறந்த மனத்தோடு இந்த தர்மக் கதையை காலையும் மாலையும் படிப்பார்களாயினும் அல்லது பிறர் சொல்ல கேட்பாராயினும் அவர்களுக்கு நாகங்களாகிய உங்களிடமிருந்து எந்தவித தீங்கும் நேரக்கூடாது என்று ஒரு வரம் வேண்டி பெற்று தன் இருப்பிடம் சேர்ந்தார். பின்னர் தக்ஷகன், வாசுகி, ஆதிசேடன் முதலானோர் சாப விமோசனம் பெற்று இடையூறின்றி வாழ்ந்து வரலானார்கள். வியாச பகவான் வந்தார். சர்ப்ப யாகத்திற்கு வந்திருந்தவர்கள் போன பின்னர் ஜனமே ஜயன் முனிவர்கள், தேவதைகள், பிதர்கள் முதலானோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைவரச் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும் நாளில் ஒரு நாள் வியாச பகவான் தன் சிஷ்யர்களுடன் ஜனமே ஜயன் சபைக்கு வந்தார். இவரை பற்றிய பிறப்பு முதலானவை பின்னர் சொல்லப்படும். விதியின் பயனால் நடந்தது. வந்த தன் குல முன்னோராகிய வியாசர் பகவானை எதிர்கொண்டழைத்து வேத முறைப்படி உபசாரங்கள் பல செய்து ஆசனத்தில் எழுந்தருள பண்ணி அவர்கள் பணித்தபடிதான் அரசு கட்டிலில் அமர்ந்து ஜனமே ஜயன் வேதங்களை வகுத்த மாமுனிவரே, குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் 5 தவிர கௌரவர்கள் 100 பேரும் 2 சார்ந்த வீரர்களும் 2 குலத்தில் பிறந்தவர்கள் மிச்சமில்லாதபடி மாள நீங்கள் விரும்பினீர்கள் போலும். விரும்பி இருந்தால் நீங்கள் தடுத்திருக்கலாமே, ஏன் செய்யாது விட்டீர்கள் என்று பணிவுடன் கேட்டான். அதனைக் கேட்ட வியாசர், குருக்ஷேத்திர போரானது முன்னே செய்த விதியின் பயனால் நடந்தது.
ஊழ்வினையை யாராலும் தடுக்க முடியாது. நடக்க வேண்டியவை யார் தடுத்தாலும் நிற்காதையூர் நடந்தே தீரும். ஊழிற் பெருவழி யாவுள என்று பதிலளித்தார். அதனைக் கேட்ட ஜனமே ஜெயன், ஊழ்வினை பயனால் மாபெரும் பாரத போர் நடந்தது என்கிறீர்கள். அவ்வாறு எனில் அந்த பாரத கதையை எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். ஜனமே ஜெயன் கோரிக்கையை ஏற்ற வியாச பகவான் தன்னுடைய சீடர்களில் பெருமை மிக்கவராகிய வைசம்பாயனரை அழைத்து மன்னனுக்கு பாரத கதையை சாற்றிடுக என்று கட்டளையிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தார். வேலனை ஏந்திய ஜனமே ஜெயன் தன் மனைவியாகிய வபுட்டையுடன் பரிசுத்தமாக வந்து மாபெரும் பாரத கதையை கேட்பதற்கு சித்தமாக இருப்பதாகவும் அவர் பாங்கினை அறிய விரும்புவதாகவும் கூறி வியாச முனிவரின் சீடராகிய வைசம்பாயனரை வணங்கினான். வைசம்பாய முனிவரும் தமது குருவாகிய வியாச பகவானை நினைத்து வழிபட்டு அவர் கிருபையை முன்னிட்டுக் கொண்டு 5ஆம் வேதமாகிய மகாபாரத கதையைச் சொல்லலானார். அந்த பிரகாரமே உக்ரசிரவஸ் என்னும் சூத முனிவர் தகுதி படைத்த நைமிசாரணிய வாசிகளான முனிவர்களுக்கு வைசம்பாயனார் கூறிய வழியை பின்பற்றிச் சொல்லலானார்.